அனைவருக்கும் வணக்கம். சிவபுராணம் பாகம் 3. சிவனின் அருளால் அவர் எண்ணியவாறு பிரஜாபதிகளை படைத்தார். பிரஜாபதிகள் என்பவர்கள் பிரம்மாவால் படைப்பு தொழிலுக்கு உதவியாக இருக்கும் வகையில் படைக்கப்பட்டவர்கள். பிரம்மதேவர் மொத்தம் 10 பிரஜாபதிகளை தோற்றுவித்தார். மரிசி, அத்திர, அங்கிரசர், புலஸ்தியர், புலகர், கிருது, வசிஷ்டர், தக்கன், பிருகு, நாரதர் போன்றவர்கள் பிரம்மாவால் படைக்கப்பட்டவர்கள். பின்பு சப்த ரிஷிகளை தோற்றுவித்தார். அதன் பின் உயிரினங்கள் மற்றும் மானிடர்கள் தோற்றுவிக்கப்பட்டனர். ரிஷிகளின் தோற்றத்திற்கு பின் அவர்களால் தேவர்களும் அசுரர்களும் படைக்கப்பட்டனர். பிரஜாபதியில் ஒருவரான தட்ச பிரஜாபதிக்கும் பிரசுதிக்கும் மொத்தம் 60 பெண் குழந்தைகள் பிறந்தனர். அதில் அதிதி, திதி, தனு, கலா, தனயு, சிங்கிகா, குரோதா, பிரதா, விஸ்வா, வினதா, கபிலா, முனி, கத்ரு, தாட்சாயினி, ரதி, ரேவதி மற்றும் கார்த்திகை உள்பட 27 நட்சத்திரங்கள் இவர்களின் புத்திரிகள் ஆவார்கள். தட்ச பிரஜாபதி தன்னுடைய 60 புத்திரிகளில் 13 புத்திரிகளை காசிப முனிவருக்கு திருமணம் செய்து வைத்தார். இவர்களின் சந்ததிகளால் உலகத்தில் உள்ள உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி அடைந்தது. பின்பு தனது மகள்களில் 27 பேரை சோமனுக்கு மணம் முடித்து கொடுத்தார். தட்ச பிரஜாபதி தான் ஏற்ற பணியை செவ்வனே செய்து கொண்டிருந்தார். இந்த பிரஜாபதி என்னும் பதவியில் அவர் உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் ஒரு நெறிமுறைப்படுத்தி அவர்களின் நிலையுடன் வாழ வழி செய்தார். தட்ச பிரஜாபதியின் 60 புத்திரிகளில் தாட்சாயினியும் ஒருவர். தட்ச பிரஜாபதியின் 60 மகள்களில் தாட்சாயினியே தட்ச பிரஜாபதியின் விருப்பத்திற்குரிய மகள் ஆவார். தட்ச பிரஜாபதி மற்ற பெண் புத்திரிகள் மீது காட்டிய அன்பை விட தாட்சாயினி மீது மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டார். தாட்சாயினி சதி என்றும் அழைக்கப்பட்டார். திருமாலை வணங்கி வழிபட்டு வந்த பிரஜாபதி தன் வம்ச மக்களையும் அவ்வாறு வழிபட செய்தார். தாட்சாயினியும் திருமாலை பக்தியோடு வழிபட்டார். தாட்சாயினி எல்லா வேதங்களையும் உபநிடங்களையும் முறையாக பயின்று தேர்ச்சி பெற்றார். இதனால் என்னவோ மற்ற பிள்ளைகளை விட தாட்சாயினி மீது மிகுந்த அன்பு கொண்டார். தாட்சாயினி இளமை பருவம் அடைந்ததும் சிவபெருமானை பற்றிய செய்திகளை அறிந்து அவரை பற்றிய தகவல்களை அறிந்தார். ஒரு சமயம் அவரை காணும் வாய்ப்பு தாட்சாயினிக்கு உண்டாயிற்று. அந்த நொடியில் சிவன் மீது தாட்சாயினி காதல் கொண்டார். காதல் எண்ணம் கொண்ட தாட்சாயினி சிவனை எண்ணியே காலம் கழித்தார். பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடாமல் சிவன் மீதும் காதல் கொண்டார். இதை அறிந்த தட்ச பிரஜாபதி தன் மகளிடம் ஏற்பட்ட மாற்றத்தைக் கண்டு அதிர்ந்தார். அதற்கான காரணத்தையும் அறிந்து தன் மகளை சிவன் மீது கொண்ட காதலால் ஏற்பட்ட மாய வலையில் இருந்து அகற்றி தன் மகளின் எதிர்காலத்தை காக்க எண்ணினார். பிரஜாபதி ஆயினும் அவரும் பெண் புத்திரிகளின் தந்தை ஆவார். பின் இந்த பிரச்சனையை தனது தந்தையான பிரம்மதேவரிடம் முறையிட சத்தியலோகம் சென்றார். அங்கு சென்று தன் தந்தையிடம் தட்ச பிரஜாபதி அதற்கான தீர்வை அளிக்குமாறு கேட்டார். தீர்வை கேட்டு சென்ற பிரஜாபதியிடம் பிரம்மதேவர் தாட்சாயினி எனும் சதி பராசக்தியின் அம்சம் என்றும் சிவபெருமானின் மறுபாதி என்றும் கூறினார். நீ மேற்கொண்ட பல யுகங்களின் தவத்தின் பலனாக ஆதி பராசக்தியிடம் வாங்கிய வரத்தின் பலனே ஆதிசக்தியே உனக்கு மகளாகவும் எனக்கு பேத்தியாகவும் பிறப்பெடுத்துள்ளார். அதனால் சதியையே சிவனுக்கு திருமணம் செய்து வைப்பதே சால சிறந்தது என்று கூறினார். தந்தையான பிரம்மதேவரிடமிருந்து சற்றும் எதிர்பாராத இந்த பதிலால் திகைப்புற்று தட்ச பிரஜாபதி சினத்துடன் அவ்விடத்தை விட்டு அகன்றார். தட்ச பிரஜாபதி தன் மகளான சதியிடம் அவள் கொண்டுள்ள காதலால் ஏற்படும் விளைவுகளை பற்றி எடுத்து கூறி காதலை கைவிடும் முயற்சியில் இறங்கினார். அவர் சதியிடம், என் அன்பு மகளே, நீ காதல் கொண்டுள்ள சிவபெருமான் சுடுகாட்டில் வாசம் செய்பவன். அவனுக்கென்று மாட மாளிகை எதுவும் இல்லை, அவனுக்கென்று யாரும் இல்லை என்று எடுத்து கூறினார். தந்தையின் முன் சதி விருப்பத்தை கூறினார். சிவனே என் பாதியாக வேண்டும் என்பதே என் விருப்பம் எனவும் கூறினார்.